தளபதி இதோட ஸ்டில்லிங்கோட வச்சிருக்கா போல் பக்கா தரமாக இருக்குது. வெயிட்டிங். இதுக்கு முன்னாடி வந்த படத்தை பற்றிலாம் பேச விருப்பம் இல்லை. தலை படம்னாலே வேறு லெவல் தான் இருக்கும், எப்போவுமே மாசாக தான் இருக்கும். ஏன்னா தலைனாலே கெத்து தான். ஏன்னா நான் ஒரு தீவிரமான தலை ஃபேன், தலை வெறியன். நான் தலைனாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். தலை ரசிகர் ப்ரோ, உயிரே கொடுக்கலாம். ஆனால் விடாமுயற்சிக்கு வெயிட்டிங்கில் இருக்கேன், வந்தவொடனே போகிறதான் ப்ரோ. ரொம்ப வெறியோடு இருக்கும் ப்ரோ, தரமாக இருக்கு ட்ரையலு. கடவுள் உயிர் எல்லாமே அவர் தான் ப்ரோ. விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அஜித் அவர்களோட ஒரு டைலாக் கூட இல்லாமல் விட்டுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தலை படம்னாலே வேறு லெவல் தான் இருக்கும், எப்போவுமே மாசாக தான் இருக்கும். ஏன்னா தலைனாலே கெத்து தான். ஏன்னா நான் ஒரு தீவிரமான தலை ஃபேன், தலை வெறியன். நான் தலைனாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் ஒரு 2-3 வருஷம் கூட இல்லை, ஒரு 10 வருஷம் வந்தால் கூட, 10 வருஷம் கழிச்சு வந்தால் கூட நம்ம போய் பார்க்க தான் போகிறோம். கண்டிப்பாக ட்ரைலர் பார்த்துட்டுலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்த படத்தை பற்றிலாம் பேச விருப்பம் இல்லை. தலை படம் எப்படி வந்தாலுமே நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் நல்லா தான் இருக்கும், நாங்கள் கண்டிப்பாக நினைக்கிறோம். அனிருத்தோடது அந்த பாட்டுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறோம்? கண்டிப்பாக அனிருத்தோட மியூசிக் இப்போ நம்ம வேதாளம் படத்தில் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எப்போவுமே அனிருத்தும் தலை காம்பினேஷன் வேறு லெவல் தான் இருக்கும். கண்டிப்பாக விடாமுயற்சி அப்டேட்டுக்காக காத்திருந்து எல்லாம் வெறுப்பாயிட்டோம். கண்டிப்பாக அது அவங்க சொல்கிறாங்க, சில பேர் சொல்லலாம் அந்த மாதிரி படத்தோட அவர் எந்த டைலாகும் பேசலை, அமைதியாக சைலண்ட்டாக வந்துட்டு போயிட்டாரு. ஏன்னா அவங்க ட்ரைலர் விட்டது கூட யாருக்கும் சொல்லலை, யாருக்கும் சொல்லாமல் தான் விட்டாங்க. அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுற மாதிரி இல்லை. கண்டிப்பாக ஆமாம், அது போதும். தலை படம்னாலே போதும். ட்ரைலர் சொல்லிட்டு விடணும், அதில் ஒரு டைலாக் பேசணும் கூட இல்லை, தலை நின்று போனாலே போதும். அவ்வளோதான், மாஸ் தான் எப்பவுமே. தேங்க்ஸ். ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் அதுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? நான் மரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நல்லா வரணும். ஓகே, எல்லாரும் இது சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா தான் விடுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தலை அவர்கள் சுத்தமாக பேசாமலே ஒரு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு மன திருப்தி இல்லாமல் இருந்துச்சு? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கஷ்டமாக தான் இருந்துச்சு. எந்த படத்துக்கு வெயிட் பண்ணி? குட் பேட் ஆகலையா, விடாமுயற்சியா? விடாமுயற்சிக்கிறேன் ப்ரோ. ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ப்ரோ. இப்போ தலை வர ரேஸில் இறங்கியிருக்கா போல், அதுவும் தளபதி இதோட ஸ்டில்லிங்கோட வச்சுருக்கா போல் பக்கா தரமாக இருக்குது. வெயிட்டிங். எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், பார்த்துட்டு வேறு லெவலில் கொண்டாடணும். ஆமாம் ப்ரோ, தலை ரசிகர் ப்ரோ, உயிரே கொடுக்கலாம். தலைவர்களோட ஒரு டைலாக் கூட இல்லாமல் படத்தை ரிலீஸ் ப்ரோ. அதில் டைலாக்லாம் முக்கியம் இல்லை ப்ரோ, தலை வரது தான் ப்ரோ முக்கியம். தலைக்கோசம் தான் அதில் பார்க்குறதே. நாங்கள் டைலாக் கோசம்லாம் கிடையாது, தலை தான் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. எதுவுமே வேணாம், தலை தான். தலை நின்னாலே போதும், வேற எதுவுமே வேணாம். எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுவீங்க? அனிருத் தலையோட காம்போ. அனிருத் சொல்லவே வேணாம், மியூசிக்கில் எப்படி பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் வேறு தலை வேறு வந்திருக்காரு, இன்னும் அது பயங்கரமாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. விடாமுயற்சிக்கு வெயிட்டிங் ப்ரோ, வெயிட்டிங். ஓகே ப்ரோ, விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டு ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ப்ரோ, விடாமுயற்சி கண்டிப்பாக போகிறதா இருக்கேன். நான் அதிகமாக தேட்டருக்கே போக மாட்டேன், ஆனால் விடாமுயற்சிக்கு வெயிட்டிங்கில் இருக்கேன், வந்தவொடனே போகிறதான். விடாமுயற்சி தான் தலை தான். அவர் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் கூட பேசாமல் அந்த ட்ரெய்லர் விட்டுருங்க. வெயிட் பண்ணுறாரு. அவர்லாம் அவ்வளோவா எதுலேயும் இது கொடுக்க மாட்டார், படத்தில் தான் கொடுப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேட்டியுமே அவ்வளோவா கொடுக்கவே மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் கம்மியாக எல்லாத்தையும் விளம்பரம் பண்ணுவார். அவர் படத்தில் மட்டும்தான் கொடுப்பாரு. அதிகமாக அவர் வெளியே தெரியணும்னு அவர் ஆசையாக படமாக நடத்தார். அதான் எனக்கு தலைகிட்ட பிடிச்சது. விடாமுயற்சிக்கு வெயிட்டிங் தான். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு. ஏன்னா ஒரு தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது, இவரும் நம்ம தலைவர் மேலே தான் கிட்டத்தட்ட எப்படமும் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். விடாமுயற்சி பேர் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ப்ரோ. ஆமாம், எதிர்பார்த்துட்ருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, ரொம்ப எதிர்பார்க்குறோம். எப்படின்னா சீக்கிரமாக வரட்டும் தலைவர். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அனிருத் அஜித் அவர்களோட காம்போனாலே பயங்கரமாக தான் இருக்கும். இந்த படத்தில் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? அந்த சாங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். சாங்ஸு, அந்த ஆக்ஷன்ஸ், ஃபிலிம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வெயிட் பண்ணுறோம் நாங்கள். ஆமாம், விடாமுயற்சி வெயிட்டிங் மட்டும் சொல்லிட்டு போங்க. விடாமுயற்சிக்கு வெற்றி. விடாமுயற்சிக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணுறேன் தலை. ஏன்னா ரொம்ப நாளைக்கு தலையை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம தலை சிஎம் ஆக போகிறாரு. அது தலை தான். தலை தான் இப்போ இனிமேல் தலை தான். தலைக்காக நான் வாழ்த்து சொல்கிறேன் தலை. விடாமுயற்சி தலை தான். வெயிட்டிங் கன்ஃபார்ம். விடாமுயற்சி வெயிட்டிங் தலை. எப்போ வரும் எதிர்பார்த்ததை விட வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க?
பாட்டு வருட பார்த்து எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல தான் முடியும். அது நல்லா ஒரு வெயிட் பண்ண நல்ல ஒரு இதாக இருக்கும். ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் இருக்கேன். எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? அது அஜித் ஃபேனா ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இது எப்போ அப்டேட் வருமான்னு தெரியாது. ஆனால் வந்தவனே கொஞ்சம் ஒரு நல்லா இருக்குது. அது பார்க்கலாம், படமாக தான் சொல்ல முடியும் நம்ம. இது வந்து கேமரா பார்த்து விடாமுயற்சி வெயிட்டிங். ஓகேவா ப்ரோ? தலை பிடிக்குமா தளபதியா? தலை தான் ப்ரோ. தலை தான். ஓகே, தலை பிடிக்கும்னா விடாமுயற்சி. ஆமாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா? எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க ப்ரோ ரொம்ப வெறியோட இருக்கும் ப்ரோ. தரமாக இருக்கு ட்ரையலு. வெறி பத்தலையா ப்ரோ? வெறியோட இருக்க சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அது எப்படி ப்ரோ சொல்ல முடியும்? அதெல்லாம் அங்கே தான் ப்ரோ ஆக்ஷனில் தான் ப்ரோ வரும். வேறு லெவலில் இருக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும் தலையா? தலை தான், அஜித் தான் தலை. அவள் தான் சின்ன வயசுலேருந்து கடவுள் உயிர் எல்லாமே அவர் தான். ஓகே, இப்போ வந்து தலையோட படம் வந்து அனிருத் தலை 2 பேரோட காம்போ சேர்ந்தாலுமே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். அப்படிலாம் வராது தலை. என்னைக்குமே தலை தான், அஜித் தான், அவள் தான். இல்லை, அனிருத் மியூசிக் கொண்டு அவர் மியூசிக்கோட அவர் வரல தலை. அதான் அதுதான் அவள் தான் தலை. தேவையில்ல, தலை வந்து தலை வந்தால் போதும். ஸ்க்ரீனில் தலை தெரிஞ்சா போதும். அவ்வளோதான். ஓகே, ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைலாக் கூட இல்லாமல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு ஏமாற்றுறது? புரியல தலை. ட்ரெய்லரில் வந்து ட்ரெய்லர் பார்த்துறீங்களா? ட்ரைலர் பார்த்துட்டோம். நீங்கள் என்ன சொல்லுங்க? அஜித் அவர்கள் வந்து ஒரு டைலாக் கூட பேசல. ஆ அது எந்த அளவுக்கு அது வந்ததே மாசு தானே. அதுதான் தலை. அதான் தலை இனிமே விட்டதே பெருசா. ஆமாம். தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. சொல்லுங்க